கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்க போகுதுங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்குன்னு எவ்வளவு பெரிய மாற்றமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல இருந்தே கேட்டிருந்தீங்க. அண்ட் சோசியல் மீடியாவில் 2 நாளா தீயா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஏகப்பட்ட சேனல் இதை பத்தி போஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம தான் ஆக்சுவலா லேட்டும் கூட சஞ்சு சாம்சன் ஃபார் சிஎஸ்கே இது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லாமே தாண்டி சூரியகுமார் யாதவுடைய ட்ரேட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேகேஆரோடது. அதை பத்தி நம்ம செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். ரோஹித் சர்மாக்கு 50 கோடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே டக்கு டக்குனு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப முக்கியமா சஞ்சு சாம்சன் ஃபார் சிஎஸ்கே இந்த ஒரு நியூஸ் இன்னைக்கு நேத்து கேள்விப்படுற விஷயம் கிடையாது. பல வருஷமா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். தோனி போயிட்டாரு அப்படின்னா தோனியோட சீசியா ரிஷப் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும். ஸோ அப்படி இல்லை, தோனி போயிட்டாரு அப்படின்னா கேஎல் ராகுல் தான் அந்த இடத்துக்கு வரணும். தோனி போயிட்டாரு அப்படின்னா இவர் தான் வரணும், அவர் தான் வரணும்னு சொல்லி ஏகப்பட்ட நியூஸ் போயிட்டு இருந்த டைம்ல சஞ்சு சாம்சனும் ஒருத்தருங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ ஆர்ஆர்ல வந்துட்டு பிளேஸ் ஆனாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த டீமை வந்துட்டு வேற லெவல்ல வழி நடத்திட்டு இருக்காரு. ஒரு அஜின்கியா ரஹானே, செயின் வாட்சன் இவங்களுடைய அந்த தலைமையில வந்துட்டு இருக்கிற ஆர்ஆர்ல ஸோ இவரும் ஒரு முக்கிய புள்ளிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லுவாங்க, ஸோ இவரை ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த நியூஸ் அப்படின்னா, எப்பவும் பூம் ஆகிற மாதிரி இந்த நியூஸ் அப்படிங்கிறது பூம் ஆயிருக்கு. ஆனா தமிழ் நியூஸ் சேனல் கிடையாது, மலையாள நியூஸ் சேனல்ல கிட்டத்தட்ட 5-6 அபிஷியல் நியூஸ் சேனல்ஸ் இதை பத்தி பேசியிருக்காங்க. சில பேர் ப்ரோ இதெல்லாம் ஃபேக் ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஜஸ்ட் சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற வேர்டை கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, கீழே வர ரிசல்ட்ல பாருங்க. நான் கூட ஒரு மனோரமா டிவின்னு நினைக்கிறேன், ஸோ அப்புறம் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 சேனல்ஸ் இதை பத்தி பேசியிருந்தாங்க. உண்மையாலுமே இப்படி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அபிஷியலா ஏகப்பட்ட சைட்ல இருந்து இந்த நியூஸ் வந்ததுனாலதான் எவ்வளவு பெரிய ஒரு ரூமர் கிடையாதுப்பா, இதுவும் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு கிரிக்கெட் நாலேஜ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏப்பா ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனை விடுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு உண்மைதான். பட் இருந்தாலுமே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இவருடைய அந்த கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் 3 இயர்ஸ் அண்ட் 4 இயர்ஸ் எக்ஸ்ட்ரானரியா இருந்துன்னு சொல்லி ஆகணும். செம்மையா டீமை கொண்டு போனாருங்க, மாற்றமே கிடையாது. ஆனா லாஸ்ட் 2 வருஷம் இந்த ஆர்ஆருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்றது எக்ஸ்ட்ரானரியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சான்ஸே கிடையாது. அந்த டீம் மாதிரி என்னடா இப்படி ஆடுறானுங்க, இவனுங்களுக்கு தாண்டா கப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வருஷமும் சரி போன வருஷமும் சரி 6 மேட்ச் வந்துட்டு விளாண்டு ஒரு 5 வின் பண்றது, ஸோ 7 மேட்ச் விளாண்டு ஒரு 6 வின் பண்றதுங்கிற மாதிரி டாப் ஆஃப் த டேபிள்ல தான் இருப்பாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் பார்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பட்லர் கிளம்பி போயிடுவாரு, முக்கியமான வீரர்கள் இன்ஜுரி ஆயிடுவாங்க, இவங்களுடைய பிளேயிங் லெவன்ல ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். அதனால மீதி இருக்கக்கூடிய 7 போட்டிகள்ல 2-3 தான் ஜெயிப்பாங்க. சேம் டிக்டோ அதே மாதிரி தாங்க நடந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம் குவாலிஃபை ஆகாம போயிட்டாங்க, ஆனா இந்த தடவையும் குவாலிஃபை ஆயிருக்க மாட்டாங்க, எப்படியோ அடிச்சு பிடிச்சு உள்ள வந்துட்டாங்க. ஸோ ஆர்சிபியை வந்துட்டு பொழந்து கட்டி மேல போயிடலாம்னு நினைச்சப்போ அவங்களாலையும் முன்னேற முடியல அப்படிங்கறதா ரொம்ப சோகமான விஷயம். மற்றபடி ஆர்ஆர் ஒரு நல்ல டீம் தான், ஆனா அவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அதை அவங்க சரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயமும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுல தான் அவங்களுடைய தவறு இருக்கே தவிர கேப்டன்சியில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு சார்ஸ் பட்லர் ஒரு ஹெல்ப்புக்கு இருக்காரு, அது போக நம்மளுடைய ஆர் அஸ்வின் ஹெல்ப்புக்கு இருக்காரு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெண்ட் போல்ட் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சைட் கேதர் பண்ணி இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு டீமாவும் இருக்கு. அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு ஆப்வியஸா ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்குமே தவிர ரீடைன் பண்ணக்கூடிய முதல் பிளேயர் இவராக தான் இருப்பாங்க. ஆர்ஆர் விடுறதுக்கான சான்ஸ் இல்லை. இருந்தாலும் இந்த ரூமர் கை கூடுமா அப்படிங்கிறத நம்ம 2 மாசம் கழிச்சு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு போயிட்டு இருக்க நியூஸ் என்னமோ உண்மைதான். சில பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, ப்ரோ உண்மையாவே வாங்கிட்டாங்களா வாங்க போறாங்களான்னு சொல்லிட்டு. அபிஷியலான நியூஸ் இப்ப கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? ஆனா இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, மலையாள சேனல்ல 5-6 சேனல்ல போட்டிருக்காங்க, அபிஷியலான சைட்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உண்மையான விஷயம் அப்படிங்கறத சொல்லி இதை இப்படியே நம்ம விராப் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணிட்டு ரோஹித் சர்மாவுடைய கண்டென்ட்டுக்கு போவோம். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அப்சன் வரார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்சன் டைனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமா பிரிக்கலாம். ஸோ அதாவது இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே முன்னாடி ஒரு லிஸ்ட்லேயே வந்துருவாங்க. இப்போ ரோஹித் எல்லாம் அப்சன் வராரு அப்படின்னா ஸோ அது போக ஒரு வார்னர் வராரு, ஒரு கென் வில்லியம்சன் வராரு இப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். இந்த மாதிரியான பெரிய தலைகள்லாம் ஃபர்ஸ்டே வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய பேஸ் பிரைஸ் ஆல்ரெடி 2 கோடி அப்படிங்கிற மாதிரி நியமிக்கப்பட்டிருக்கும். டக்குன்னு அந்த குழுக்கள் முறையில் போட்டாங்கன்னா யார் முன்னாடி வராங்களோ எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மாக்கு 50 கோடி சாத்தியமான்னு கேட்டா 50 கோடி சாத்தியம் இல்லை தான். ஆனால் குறைஞ்சபட்சம் 30 கோடிக்கு அவர் போறக்கான சான்ஸ் இருக்கு. ஒன்னு அப்சன்ல போவாரு, அப்படி இல்லைன்னா ட்ரேட் விண்டோல போவாரு. மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணா மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் போயிட்டு இருக்கிறது என்னமோ உண்மைதான். சப்போஸ் ரிலீஸ் பண்ணாலும் இல்ல நான் அக்ஷனுக்கே போறேன்னு சொல்லி அவர் அக்ஷனே போனாலுமே இந்த தடவை தாராளமா 30 கோடி போறக்கான சான்ஸ் இருக்கு. 50 கோடி அப்படிங்கிறது பாசிபிள் இல்ல, பட் இருந்தாலும் 30 crore
அப்படிங்கிறது மேக்ஸிமம் போய் ஆயிடுவாருங்க. ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்னா இன்னொரு ரூல்ஸ் வேறு இருக்கு. இந்த தடவை ஒரு 20 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே பட்ஜெட் வந்துட்டு 100 crore தான். இந்த தடவை 120 இல்லைன்னா 140 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 140 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பிரைஸ் தான். ஆனால் 120 கோடி அப்படிங்கிறது தாராளமாக கொடுக்கலாம். இந்த தடவை ஒரு 20 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது ரோஹித் சர்மா ஸ்வர் ஆக்ஷன் வந்தார் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 30 கோடிக்கு அவர் போவாருங்க. ஆனால் மிச்சல் ஸ்டாக்கே 23 24 அப்படிங்கிறப்போ ஸோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய 9 டீமுமே ஆக்ஷனில் ட்ரை பண்ணுவாங்க. மும்பை இந்தியன்ஸே ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. 10 டீமுமே ட்ரை பண்ணாலுமே கூட ஸோ தாராளமாக ஒரு 30 crore அப்படிங்கிறத ஈஸியாக டச் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ எவ்வளோ சீசன் விளாட போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ இதனுடைய அஃபீஷியல் அப்டேட் எல்லாமே ஒரே மாதம் வரப்போது. பங்களாதேஷ் டூர் முடிஞ்ச உடனே டப்புன்னு ஐபிஎல் அப்டேட் விட போறாங்க. ஸோ அதுக்குள்ள அன்அஃபீஷியல் அப்டேட் எல்லாத்தையுமே அஃபீஷியல் அப்டேட்டா பார்ப்போம் அப்படிங்கிறத நம்பி வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ போயிட்டு இருக்க ரூமர்ஸ்ல கண்டிப்பா இது நடக்க போகுது ப்ரோ. சூரியகுமார் கேகேஆருக்கு போக போறாரு ப்ரோ, இல்ல சிஎஸ்கேக்கு ரிஷப் பண்ட் வர போறாரு ப்ரோ, சஞ்சு சாம்சனுடைய ட்ரேட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எது நடக்கிறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிளா இருக்குன்னு தோணுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.